புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இஸ்ரேல் மற்றும் ஈரான் போர் பிரச்சனை காரணமாக கேஸ் சிலிண்டர் பிரச்சனை இந்தியாவில் தலைவிரித்தாடுது. குறிப்பாக தமிழகத்திலையும் வணிக கேஸ் மற்றும் வீட்டு உபயோக கேஸ் பார்த்தீங்கன்னா மிக பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் இந்த பிரச்சனை எப்போது சரியாகும் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை தொடர்பான தகவல்கள் மற்றும் உபயோகமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வீட்டு உபயோகத்துக்கான கேஸ் சிலிண்டர் வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா ஓரளவு தட்டுப்பாடு இல்லாமல் விநியோகம் செய்யப்பட்டாலும் வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் கடந்த மார்ச் 9 முதல் நிறுத்தப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் மருத்துவமனை, கல்வி நிலையங்களுக்கு அளவுடன் தான் விநியோகம் செய்யப்பட்டது. வீடுகளுக்கான சிலிண்டர் விநியோகத்தில் பெரிய பிரச்சனை இல்லை. தற்போதைய நிலையில் கேஸ் பிரச்சனை எப்போது சரியாகும் அப்படின்ற முக்கிய தகவல் வெளியாகி இருக்கின்றது. சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டதற்கு முக்கிய காரணமே வணிக சிலிண்டர்களுக்கு விதிக்கப்பட்ட தடை தான் அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. ஏன்னா கடைகளுக்கு ஒரு நாளைக்கு நிறைய சிலிண்டர் ஒவ்வொரு கடைக்கும் தேவைப்படும். வீடுகளை பொறுத்தவரை சராசரியாக ஒரு மாதத்திற்கு மேலே ஒரு சிலிண்டர் நிச்சயம் வரும். ஆனால் கடைகளை பொறுத்தவரை ஒரு நாளைக்கு ஒரு சிலிண்டர் முதல் 50 சிலிண்டர் வரை தேவைப்படும். அவ்வளவு சிலிண்டர் ஒரு கடைக்கே தேவை என்கின்ற நிலையில் திடீரென விதிக்கப்பட்ட தடை காரணமாக ஏற்கனவே விற்பனைக்கு வைத்திருந்த சிலிண்டர்களை சில ஏஜென்சி ஊழியர்கள் பதுக்கி இருக்காங்க. விற்பனை செய்ய வேண்டியவர்களே கூடுதல் விலைக்கு தான் விற்கிறாங்க. 4000 to 5000 வரை கொடுத்து வாங்க வேண்டிய நிலையும் இருக்கின்றது. இதுதான் தற்போது தமிழகத்தில் வணிக சிலிண்டர்களுடைய நிலைமை. வீட்டு சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் போதிய இருப்பு ஓரளவு நிச்சயம் அரசிடம் இருக்கின்றதாம். ஆனால் புக்கிங் நாட்களை 25 நாட்களாக தள்ளி போட்டதால் ஏற்கனவே புக்கிங் செய்யாமல் அசால்ட்டாக இருந்தவர்கள் இப்போது அவசரமாக புக்கிங் செய்கிறாங்க. ஆனால் சிலிண்டர் புக்கிங் ஆகாமல் இருக்கின்றது. இதுதான் தற்போதைய மக்களின் அவஸ்தைக்கு காரணமாக இருக்குது. ஒரே நேரத்தில் பலரும் பதற்றத்தில் புக்கிங் செய்வதும் புக்கிங் ஒர்க் ஆகவில்லை என்றால் கேஸ் ஏஜென்சிக்கு படையெடுப்பதுமாக மக்கள் இருக்காங்க. அப்படி வருபவர்களிடம் பொறுமையாக நிலைமையை எடுத்து கூறி அனுப்பி வைக்கிறாங்க. எப்போதும் போல் சாதாரணமாக சிலிண்டர் புக்கிங் செய்தால் 2 அல்லது 3வது நாளிலேயே வீடுகளுக்கு சிலிண்டர் வருகிறது. ஆனால் சிலிண்டர் முன்பதிவு செய்யும் தொழில்நுட்ப உதவிகள் தான் ஃபெயிலியர் ஆகிவிடுகிறது என்றும் அதனை சரி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்துட்டு வருது. கேஸ் சிலிண்டரில் 60% அளவு சிலிண்டர் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் இருந்து தான் இறக்குமதி செய்யப்படுகின்றது. தற்போது ஈரான் உள்ளிட்ட நாடுகளில் இஸ்ரேல் ஈரான் உள்ளிட்ட நாடுகளில் போர் பிரச்சனை காரணமாக பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் அடுத்த கப்பல் பார்த்தீங்கன்னா வருகின்ற மார்ச் 25 வருகின்றதாம். இந்த 25 பிரச்சனை, கேஸ் பிரச்சனை பெரிய அளவில் இருக்காது அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான தகவல் தமிழ்நாட்டு மக்களுக்கு வெளியாகி இருக்கின்றது.